ஐ ஒரு 1000 ரூபா வந்திருக்கு. என்ன பண்ண போற? இருடா பேலன்ஸ் செக் பண்ணிட்டு வர்றேன். வேணாம் சொன்னா கேளு. எங்களுக்கு தெரியும் நீ இருந்த 5000 ரூபாயும் போச்சுடா. உனக்கு தேவைதான், அனுபவி. காசு எப்படி போயிருக்கும்? 1000 ரூபா அனுப்பிவிட்டான்ல, ஆமா. அதுதான் உனக்கு அவன் போட்ட தூண்டியல். 1000 ரூபா அனுப்பிட்டு அப்படியே கூடவே உன்னுடைய கெப்பாசிட்டி தெரிஞ்சு குறிப்பிட்ட அமௌண்ட போட்டு மணி ரிக்வெஸ்ட் அனுப்பிடுவான். நீ உன்னோட பின் நம்பர் கொடுத்தல, அந்த பின் நம்பர்ல அவன் கொடுத்த ரிக்வெஸ்ட்டுக்கு அமௌண்ட் டெபாசிட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இதுல இருந்து நாம எப்படி தப்பிக்கிறது? தெரியாத நம்பர்ல இருந்து காசு வந்தா உங்க ஜிபேலயோ போன்பேலயோ உடனே உங்க பின் நம்பர் போட்டு லாகின் பண்ணி பேலன்ஸ் செக் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் அனுப்புற ரிக்வெஸ்ட்டுக்கு 20 மினிட்ஸ் வேலிடிட்டி உண்டு. நீங்க ½ அன் அவர் கழிச்சு உங்க பேலன்ஸ் செக் பண்ணி அந்த அமௌண்ட்டை நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஏன் 5000? கோவிந்தா. அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட